अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। अच्युतः प्रथितः प्राणः प्राणदो वासवानुजः अपां निधरधिष्ठानम् अप्रमत्तः प्रतिष्ठितः. 318வது நாம அச்சுதா எனக்கூடியதான நாம. பகவானுடைய திருநாமங்களை கேட்டாலே புண்ணியம். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர. பகவானுடைய நாமாக்களை காதால கேட்டாலே அது இதயத்துக்குள்ள சென்று இதயத்தை வெண்ண மாதிரி ஆக்கும். பகவானுடைய பாதங்கள் அது நன்றாக பணியும்படி பண்ணக்கூடியதான ஒரு சக்தி அந்த நாமாக்களுக்கு உண்டு. அதை கீர்த்தனம் பண்ணினா இன்னும் விசேஷம். பிறகு அதை மனசால நினைச்சு அதுக்கு என்ன அர்த்தம் உண்டுன்னு தியானம் பண்ணினா அதை விட பலன் ஜாஸ்தி. இப்படி அந்த பகவானுடைய நாமாக்கள்ல இன்னைக்கு அச்சுதகாங்கிற நாமாவை பார்ப்போம். இதுக்கு முன்னால மகீதரஹா வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது அச்சுதகான்னு 318வது நாம. சாதாரணமாக ஆச்சமனம் பண்ணும் பொழுது அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹான்னு சொல்றது வழக்கம். இந்த அச்சுத சப்தத்துக்கு நம்ம மனசுலையும் அல்லது சரீரத்திலையும் இருக்கிற எல்லா வியாதிகளையும் போக்கக்கூடியதான ஒரு சக்தி உண்டா. அச்சுதானந்த கோவிந்த நாமத்ரய பேஷஜம் அப்படின்னு அச்சுதா ஆனந்தா கோவிந்தா எனக்கூடியதான பெயர்களை நாம சொல்லிட்டு இருந்தோமையானால் ஸ்தூல சரீரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான வியாதிகளும் மனசுல இருக்கக்கூடியதான பயங்களும் நீங்கும். அதற்காகத்தான் எந்த பூஜை பண்ணினாலும் எதை பண்ணாலும் முதல்ல ஆசமனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இது ஆசமனம் பண்ணும் பொழுது அந்த ஜலம் பக்கத்துல பாத்திரத்துல வச்சுட்டு இருக்கோம் பார்த்தால, அந்த ஜல சமீபத்துல நாம எந்த கர்மா பண்ணினாலும் அந்த ஜலமானது நமக்கு ஸ்ரத்தையை உண்டு பண்றது. ஸ்ரத்தையா ஹோயதே ஹரிஹி அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்றது. அதனாலதான் எப்பொழுதும் பஞ்ச பாத்திரம் பக்கத்துல வச்சுட்டு அதுல தீர்த்த சமீபத்துல ஜபம் பண்ணணும். அதே போல ஜலத்தை கொஞ்சம் குடிச்சுட்டு ஜபம் பண்ணணும் அப்படின்னு. அப்படிப்பட்டதான நாமாக்கள்ல அச்சுதா எனக்கூடியதான பெயர் ரொம்ப விசேஷம். இந்த பெயரானது முன்னாலேயே வந்திருக்கு. அஜ சர்வேஸ்வர சித்தா சித்தே சர்வாதிர் அச்சுதா அப்படிங்கிற இடத்துல அது 100வது நாமா. ஒரு தரம் வந்த நாமாவே மறுபடியும் இங்க வருது. அங்கே அச்சுதஹான்னா நச்சவதி ஸ்வஹா இது அச்சுதஹா, நச்சாவயிஷ்யதி இது அச்சுதஹான்னு 2 அர்த்தம் பண்ணினோம். அங்கே தானும் தன் நிலையை விட்டு நழுவ மாட்டார், தன்னை அண்டினவர்களையும் தன் நிலையை விட்டு நழுவ விடாம பார்த்துக் கொள்வார். ஆயால் அவருக்கு அச்சுதர் என்று பெயர் அப்படின்னு அங்கே பார்த்தோம். இங்க அச்சுதஹான்னு என்ன அர்த்தம்? இவர் ஒரு விதமான மாறுதல்களை அடைய மாட்டார். சவனம் மாறுதலை அடைய மாட்டார். இப்ப சாதாரணமாக ஒவ்வொரு பொருளுக்கும் 6 விதமான மாறுதல்கள் உண்டு. பிறப்பு, இருப்பு, வளருதல், மாறுதல், கொஞ்சம் கொஞ்சமாக குன்னி போதல், கடைசியில அழிதல் அப்படிங்கிறது. ஜாயதே, அஸ்தி, வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷீயதே, வினஸ்தி. எல்லா பொருளுக்கும் உண்டுது. சிலதை கிளியரா தெரியும், சிலதுல தெரியாது. அவ்வளவுதான். தெரிந்தாலும் தெரியாத போனாலும் எல்லா பொருள்களுக்கும் 6 விதமான மாறுதல்கள் உண்டு. ஆனா இவருக்கு மட்டும் மாறுதல் இல்லை. அதனால இவருக்கு அச்சுதன் என்று பெயர். அதான் ஷட்பாவ விகார ரஹிதத்வாத் அச்சுதா. இது எங்க சொல்றது? சாஸ்வதம் சிவம் அச்சுதம். நாராயண உபநிஷத்து அவரை சாஸ்வதம் சிவம் அச்சுதம், பரம மங்களகரமானவர்,
சாஸ்வதமானவர், நழுவாதவர், மாறுதலற்றவர் அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த ஸ்ருதியிலிருந்து அச்சுதகாங்கிற நாமாவை எடுத்திருக்கோம். சொல்லியிருக்கேன், இந்த நாமாக்கள் எல்லாம் வேத மந்திரங்கள்ல இருக்கக்கூடியதான நாமாக்கள். சிலது நமக்கு தெரிஞ்சதாக இருக்கும், உபநிடதங்கள்ல இருக்கிற நாமாக்களா இருக்கும். சிலது வேதாத்தியனம் பண்ணினவாளுக்கு தான் தெரியக்கூடியதான நாமாக்களா இருக்கும். இந்த நாம அச்சுதகாங்கிற நாமாவானது நமக்கெல்லாம் தெரிஞ்ச நாராயணோபனிஷத்துல சாஸ்வதம் சிவம் அச்சுதம்ங்கிற இடத்துல இருக்கு. இந்த அச்சுத சப்தத்துக்கு ஒரு விதமான மாறுதல் அற்றவர் அப்படின்னு அர்த்தம். மாறுதல் இல்லாம அது நல்லதோ? மாறினாதானே சார் நன்னா இருக்கும். எல்லாமே மாறிண்டே இருந்தா தான் எல்லாம் பழைய மாதிரியே இருந்தா ஒரே மாதிரி நன்னா இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். மாறுதல் புதுசாக இருந்த போதிலும் அந்த மாறுதல் ஒரு நாளுக்கு அழிவை கொடுக்கும். நவோ நவோ பவதி ஜாயமானோ நாம் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ற. இந்த சந்திரன் இருக்கான் பார்த்தீங்களா, ஒவ்வொரு நாளைக்கும் புதுசு புதுசா இருக்காராம். நன்னாதான் இருக்கு. ஆனா வளர்ப்பிறையா இருந்தா பௌர்ணமியில முடியாது, தேய்பிறையா இருந்தா ஒரு நாள் இல்லாம போயிடுமே. இந்த நவோ நவோ பவதின்னு அன்னன்னைக்கு புதுசா இருக்கணுமா. அந்த பெண்ணை ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது அந்த ஆத்துக்காரர் கண்ணுக்கு அந்த அம்மா அன்னன்னைக்கு புதுசா இருக்கணும். 100 வயசா இட்டதான் விளையாகம் பண்ணினாலும் ஆத்துக்காரியை பார்த்தா புதுசா தோணுமா. இன்னைக்கு கல்யாணம் பாபுல ஒரு அபிமானம் இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும் அப்படிங்கிற சொல்றது அந்த மந்திரம். ஆனா மாறுதல் எங்க இருக்குமோ அங்க ஒரு நாளைக்கு அழிவு வரும். ஆனா எங்க அச்சுதனுக்கு மாறுதலே இல்லை, ஆகையால் அழிவு இல்லை. அழிவற்றவர், அழிவற்றவர், சாஸ்வதமானவர், எப்பொழுதும் புதிதாக இருக்கிறவர். அப்படிப்பட்டதான பரமாத்மா யாரை நினைத்த மாத்திரத்தினால மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்கள்லாம் அகன்று விடுமோ, யாருடைய நாமஸ்மரணத்தினால ஸ்தூல சரீரத்துல ஒரு வியாதியும் வராதோ, சிவம் வேற சொல்லியிருக்க மங்களகரமாக இருக்குமோ, வாழ்க்கையில டென்ஷன் இருக்கப்படாது, கவலை இருக்கப்படாது, எப்பொழுதும் எல்லாம் மங்களமா சௌக்கியமா நடக்கணும் அப்படி எல்லாம் பார்த்து போட்டவர் அச்சுதர். அதனால்தான் அச்சுதாயனமான்னு நம்ம ஆச்சமனம் பண்றோம். அதுதான் இங்க அச்சுதகான்னு போட்டார். இந்த அச்சுதகான்னு வெறும் ஏதோ சாஸ்வதமானவர் ஒரு மூலையில இருக்காருன்னு இல்ல, பிரசித்தா, எல்லோருக்கும் தெரிஞ்சவர், எல்லோருக்கும் அறியப்பட்டவர். இந்த இதயத்துல இருந்து கொண்டு எல்லோரும் நான் சொல்லிட்டு இருக்கேன். யார் இருந்தால் கண்ணு பார்க்கிறதோ, யார் இருந்தால் காது கேட்கிறதோ, யார் இருந்தால் கால் நடக்கிறதோ, எல்லாவற்றையும் உள்ள ஒரு சைத்தன்ய வடிவமா இருக்கார். எல்லோரும் அவரை அறியாமல் இருக்க முடியாது. நான் தெரியாத வியக்தி உலகத்துல இருக்காரா? ஆனா அந்த நான் பரம்பொருள் என்று தெரியல. நான் தெரிகிறது எனக்கு. இந்த நானாவனும் எஞ்சான் உடம்புக்குள்ளத்தான் இருக்கேன் என்று தெரிகிறது. அது ஒரு பொய்யான எண்ணம். அது வரைக்கும் தான் தெரிகிறது, மீதி இடத்துல தெரியல. பல்புல கரண்ட் இருக்குங்கிறதுக்காக இங்கதான் கரண்ட் இருக்க, வயர்ல கரண்ட் இல்லைன்னு நினைச்சா என்ன அர்த்தம்? அது மாதிரி இருக்கிற வாழ்க்கை. எங்கும் இருக்கக்கூடியதான பரம்பொருளை நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கோம்? எஞ்சான் உடம்புல தான் இருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒளி அங்குத்தான் காணப்படுகிறது. கண்ணோ காதோ மற்ற எல்லா பொருள்களோ வேலை செய்யறது இங்கத்தான் வேலை செய்யறது. ஆயால் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? அதனுடைய பலன் இங்கு காணப்படுகின்றதுனால் இங்குத்தான் அது இருக்கு, மற்ற இடத்தில் இல்லை என்று நிறுத்திக்கிறோம். ஆனா வஸ்துதா யோசனை பண்ணி பார்த்தேன். சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? எங்கும் இருக்கார் அந்த பரமாத்மா. இந்த நான சொல்லக்கூடியதான பதார்த்தத்தை நான தேடினீரையானால், நான் யார் என்று தேடினீரையானால் அந்த நான அந்த பரம்பொருள் என்று காணப்படும். ஆயால் அவர் பிரசிதா, எல்லோருக்கும் அறியப்பட்டவர். ஜெகதுத்பத்தியாதி கர்மபிகி பிரக்யாதா, அந்த பரமாத்மா உலகத்தை படைத்தவர், உலகத்தை காத்து கொண்டிருக்கிறவர், உலகத்தை அழித்தவர். ஆகையால் அவர் இந்த செயல்களினால் எல்லோராலையும் நன்றாக எப்பொழுதும் அறியப்பட்டவர், எல்லோருக்கும் புரிந்தவர். ஆனா பிரசிதா தஸ்ய நாம மஹத்யதா, வேதம் சொல்றது. அவருடைய பெயர் என்ன தெரியுமா? புகழ் என்ற பெயராம் அவருக்கு. ஹம்சைவ கிருஷ்ணதே கீர்த்தி ஸ்வர்கங்காமவகாஹதே அப்படிங்கிறார் அப்பை தீட்சிதர் சோலையானந்தத்துல. அன்னம்பட்சி மாதிரி ஹே கிருஷ்ணா, உன்னுடைய புகழானது தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான கங்கையில அப்படி சுத்தி கொண்டு இருக்குங்கிறார். அப்படின்னு தேவலோகம் வரைக்கும் போயிருக்க அந்த சின்ன குழந்தை கிருஷ்ணனுடைய கீர்த்தி. அது மாதிரி இந்த பகவான் அவர் என்ன, அவருடைய பெயரே புகழ்னு பெயர். எல்லா இடத்துலயும் அவரை பத்தி பேசிட்டே இருக்கார். அப்படிப்பட்டவர். ஆகையால் பிரசிதா பிரதிநாதவஹா அப்படின்னு வேதம் சொல்றது.
அந்த இடத்துல இருந்து பிரதினாங்கிறது தான் பிரசித்தகான்னு எடுத்துட்டு இருக்காரு ருக்வேதத்துல. யௌர்ண பிரதிநாசவஹாங்கிற வேத பாகமானது அவரை இப்படி சொல்றது. ஆகையால் பிரசித்தகா புகழ் பெற்றவர், எல்லோராலையும் அறியப்பட்டவர், எல்லோருக்கும் தெரிந்தவர். எல்லோருக்கும் எப்படி தெரியும்? உலகத்தை படைத்தவராக தெரியும், உலகத்தை காத்து கொண்டிருக்கிறவராக தெரியும். கிராமாந்தத்தில் இருக்கக்கூடியதான பால் தயிர் வைக்கிற பார்த்தா அந்த அம்மாவும் ஏதாவது சரியா இல்லைன்னு சொன்ன கணக்கு தப்புன்னு அந்த பரம்பொருளுக்கு தெரியுங்கிறான். அந்த பரம்பொருளை பார்த்திருக்காட வந்தம்மா இல்ல, ஆனா எல்லோருக்கும் ஓஹோ இப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். கண்ணால பார்க்காத போனாலும் பெரியோர்கள் சொல்லி அப்படி ஒரு தத்துவம் இருக்கு என்று நம்பி அவர் எல்லோராலையும் போற்றப்படுகிறார். ஆகையால் பிரசித்தகா. பிரசித்தகான்னு சொன்னேன், பிரசித்தகான்னு அறியப்பட்டவர், தெரிந்தவர்னு சொன்னேன். அவர் தெரிந்தவர்னு ஏதோ எங்கோன்னு இல்ல, உங்க இதயத்துக்குள்ள பிராணனாக இருக்கிறது. இந்த பிராண சப்தமானது பரம்பொருளையும் குறிக்கிறது, நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு காத்தையும் குறிக்கிறது. வெளியில மூச்சு காத்து இருக்கு இல்லையா, அதை மூக்க விட்டு வெளியில போன பிறகு அதுக்கு வெறும் வாயுன்னு பேர். உள்ள வந்ததுன்னா பிராணம்னு பேர். சரீராந்த சஞ்சாரி வாயு பிராணா அப்படிங்கிற நையாயிகள். ஆனா வேதங்கள் என்ன சொல்றது? சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான வாயு வடிவமாக இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம், அப்படிப்பட்ட பிராணன்னு ஒரு தத்துவம் இருக்கு. அது மனத்தை விட வேறானது, வாயு விட வேறானது. அது எப்படி நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? ஏதஸ்மாச்சாயதே பிராணஹ மனசந்திரேந்திரியாணி ச கம் வாயு. ஒரு தரம் பிராணன் பறந்துருக்குன்னு சொல்றது, இன்னொரு தரம் வாயு பறந்துருக்குன்னு சொல்றது. ரெண்டு ஒன்னா இருந்தா சொல்லுமா அப்படியே உபனிஷத்து? எப்ப ரெண்டு தரம் தனியா சொல்றதோ, இப்ப இது வேற அது வேற, ஆனா உருவம் ரெண்டுக்கும் ஒண்ணுதான். வெளியில இருக்கிற காத்தே உள்ள போன வாயு ஆகாது, பிராணன் ஆகாது. ஆனா பிராணனானது வாயு வடிவமாக உள்ள இருக்க. இந்த பிராணனானது தன்னை ஐந்தா பிரித்து கொண்டிருக்க. பிராண அபான வியான உதான சமான. ஆகையால்தான் நாம் உட்கொள்ளும் பொழுது பிராணாயஸ்வஹா அபானாயஸ்வஹா அப்படின்னு முதல்ல வியாகிருதிகளை பண்ணிக்கிறோம். அதே போல நைவேத்தியம் பண்ணும் பொழுது பகவானுக்கு எல்லாவற்றையும் படைக்கும் பொழுது பிராணாயஸ்வஹா அபானாயஸ்வஹான்னு சொல்லும். ஏன்னா பசி தாகங்கள் இந்த இரண்டும் பிராணனுக்கு சேர்ந்தது. அப்படிப்பட்டதான் இந்த பசிதாகங்களை போக்கடிக்கிறதுக்காகத்தான் இந்த பிராணனுக்கு நாம் இவை எல்லாம் கொடுக்கிறோம். அந்த பிராணமானது ஐந்தா பிரிந்து கொண்டிருக்கு. பிராணோ குதேபானஹா, பிராணம் இதயத்துல இருக்கு, குதஸ்தானத்துல அபானம் இருக்கு. சமானோ நாபி சம்ஸ்திதா, நாபியில சமானம்ங்கிற காத்தா விளங்குறது. உதான கண்டதேசஸ்யா, கழுத்து இருக்கிற இடத்துல உதாரணம் இருக்கு. அதே போல வியான சர்வ சரீரகா, சரீரம் முழுக்க ரத்த பாகங்கள்ல வியாபித்திருக்க வியானம். இந்த வியான காத்தானது எங்க குறையுறதோ அங்கே கையை மடக்க முடியாது, காலை மடக்க முடியாது, வலிக்கிறது சார் என்ன நான் வாழ்வு சேட்டேன் என்ன பண்றது. அப்படி இந்த வியானம்ங்கிற ஒரு காத்து, இந்த காத்தானது எல்லோருக்குள்ளேயும் இருக்கு. நீங்க என்னைக்கு பிறந்தீங்களோ அந்த கணத்துல இருந்து கடைசி கணம் வரைக்கும் அது போயிட்டே இருக்கு, அதுக்கு ரெஸ்டே கிடையாது. பிராணோ ஜாகிரதி, மற்றவைகள்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது. மனசு தூங்குறது, நீங்க தூங்கும் பொழுது புலன்களெல்லாம் ஓய்வு பெறுகிறது. ஆனா பிராணன் ஓய்வு பெறுமோ? முடியாது. பிராணன் போயிடுத்தானே அவ்வளவுதான். அதனால அந்த பிராணனுக்கு ரொம்ப மயம். தேவஹாய துவாயோ சொல்றது. அந்த பிராணமா பிராணேன ரக்ஷன்னவரம் குலாயம் பகிஷ்குலாயாதமிருதச்சரித்வா. இந்த பிராணனானது சரீரத்தை முழுக்க இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் காப்பாத்தி கொண்டே இருக்கு. நல்லா தூங்கிட்டே இருக்கு, டக்குன்னு ஒரு ஆபத்து வருது, என்ன பண்றது தெரியும்? பிராணன் மனசை தட்டி எழுப்புறது. நீங்க யாரும் ஒண்ணும் பண்ண வேண்டாம், டக்குன்னு தெரியும். சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிமா அந்த பிராணன் என்ன பண்றது? ஒரு ஆபத்து வந்து இருக்கு, சூழல சரீரத்துக்கு எழுதுப்பா அப்படின்னு சொல்றது. அதனால எல்லாவற்றுக்கும் அந்த பிராண வடிவமாக இருந்து கொண்டு மனசுல எல்லாரையும் காப்பாத்துறாரு. அதனால்தான் அவருக்கு என்ன பேரு? சூத்ராத்மா. எல்லா சரீரத்தையும் எல்லாவற்றையும் காப்பாத்தி கொண்டிருப்பவர். சூத்ராத்மனா பிரஜாஹா பிராணயதி, ஜனங்களை எப்பொழுதும் காப்பாத்தி கொண்டிருக்கிறார். சூத்ராத்மாவாக இருந்து கொண்டு சரீரத்துக்குள்ள பிராண வடிவமாக இருந்து கொண்டு ஜனங்களை எல்லோரும் உயிருடன் இருக்கும்படி பண்ணி கொண்டிருக்கிறார், வசிக்கும்படி பண்றார். ஆயால் இருக்க பிராண பிராணோவா அமஸ்மி இது பப்புரஜா. இந்த பிராணஹாங்கிற சப்தத்தை பிரம்மபரமாக நானே இருக்கேன்னு டைரக்டா சொல்லக்கூடியதான ஸ்ருதி ஆச்சாரியால் தேடி எடுத்திருக்க.
எத்தனையோ ஸ்ருதி இருக்கு. பிராணா தேவயம் சர்வம் கர்ம பூதாரி ஜாயந்தே தேன ஜாதார ஜீவந்தே இப்படி எல்லாம் சொல்லலாம். தைத்தரியாதி உபநிஷத்துல இருக்கு. அது பிராணமய கோஷம். அதேவ பிராணஹா அப்படின்னு சொல்லி பிராணஹாங்கிறது சூத்திர பாஷ்யத்துல பிரம்மம்னு தீர்மானம் பண்ணியிருக்காரு. ஆனா வாய விட்டு சொன்னதான ஸ்ருதி ஒண்ணு இருக்கு. ருக்வேதத்துல பிராமணம் ஒண்ணு இருக்கு, ஐதரைய பிராமணம். அது சொல்றது பிராணோ வா அமஸ்மி அப்படின்னு 2ஆம் அத்தியாயம் 2ஆம் பாகத்துல ஐதரைய பிராமணத்துல விசேஷமாக சொல்றது. ஆகையால் பிராணஸ்வரூபமாவே பகவான் இருக்கார், நமக்குள்ள பரமாத்மா இருக்கார், அதோட பிராண வடிவமாக இருந்து கொண்டு வேலையும் செய்து கொண்டிருக்கார். சாட்சியா இருக்கார். அவர் எதையும் எதை பண்ணினாலும் கொண்டாம அப்படியே பார்த்து கொண்டே இருக்கார். இந்த ஜீவன் கர்ம பலத்தை நன்னா இருக்கு நன்னா இல்லைன்னு அழுதுண்டு சந்தோஷமாக இருந்து கொண்டு கர்ம பலங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கார். இருந்த போதிலும் ஒரு பற்றி பார்த்து கொண்டே இருக்கா. இதுக்குள்ள சுவாசபர்ணா சயுஜா சகாயா சமானமேத சமானம் விருட்சம் பரீஷஸ்வஜாதே தயோரன்யப்தி பலம் சுவாது அத்தி. இந்த சரீரம் எனக்கூடியதான மரத்தில் 2 பட்சிகள் ரெண்டு ஒன்னாவே இருந்துட்டு இருக்கான் எப்பொழுதும். சயுஜோ சகாயோ ஃப்ரெண்ட்ஸ். பரிஷஸ்வஜாதே தயோரன்யா. இந்த ஜீவன் எனக்கூடியதான பட்டி பாருங்க, சுகத்தை உட்கொள்றது, துன்பத்தை உட்கொள்றது, இன்பத்தை உட்கொள்றது. தான் என்னென்ன ஜன்மாந்தரத்தை பண்ணிருக்கோ எல்லாவற்றையும் விடாம உட்கொண்டுதான் இருக்கு. ஆனா இன்னொரு பட்சி இருக்கு, அது வேடிக்கை பார்த்துட்டு ஏன்னா என்னைக்காவது இந்த பட்சி என்ன பார்க்காத. யதா பஸ்ய பஸ்யதே ருக்ம வர்ணம், என்னைக்கு பார்க்கிறாரோ ததா வித்வான் நாமரூபாத் விமுக்தா. இந்த நாமரூபங்கள் விடுபட்டு பராத் பரம் புருஷம் உபைதி திவ்யம். இது உபனிஷத்துல இருக்கக்கூடியதான வாக்கியங்களை அப்பப்ப அனுசந்தானம் பண்ணணும். இதனால்தான் மனுஷருக்கு முக்தி கிடைக்கும். சர்வதா சர்வகாலம் உபனிஷ சிந்தனமா இருக்கணும். அதுக்காகத்தான் பகவான் நாமாக்களை அந்த வேதத்தில் இருக்கிற மந்திரங்கள்ல இருந்து எடுத்து நமக்கு கொடுத்திருக்கார். ஆகையால் அவருக்கு அச்சுத பிரதித பிராணஹா. அடுத்தது பிராணதஹா. இந்த பகவான் தான் பிராணனா இருக்கிறது மட்டும் இல்ல, வாயு வடிவமா நமக்குள்ள இருந்து கொண்டு எல்லோரையும் வாழும்படி பண்ணி கொண்டிருக்கிறது மட்டும் அல்ல, பிராணனை கொடுக்கிறார், பிராணனை வாங்கிட்டு இருக்கார். ரெண்டும் சொல்ற பிராணதகான பிராணம் ததாதீதி பிராணதா. பிராணனை கொடுக்கிறார், ஆகையால் அவருக்கு பிராணதன்னு இருந்தது. பிராணம் தியதி கண்டயதீதி பிராணத. தேவதைகளுக்கு நல்லவர்களுக்கு பிராணனை கொடுக்கிறார், உடம்புல பலத்தை கொடுக்கிறார். அதே போல மற்றவர்களுக்கு பிராணனை அந்த காலம் வந்ததுல பிராணனை தெரிவித்து இழுத்து விடுறார். ஆகையால் அவருக்கு காலகாலஹான்னு பேர். யமதர்மராஜையும் எட்டி ஒதுச்சவர். அப்படிப்பட்டதான பிராணஸ்வரூபமாகவும் இருக்கார், பிராணனை கொடுப்பவராகவும் இருக்கார், பிராணனை எடுக்கிறவராகவும் இருக்கார். அதனால பிராணதா சுராணாம் அசுராணாம் பிராணம் பலம் ததாதி வியதிவா இது பிராணதா. அதனால தோ அவகண்டனேன்னு ஒரு தாத்து இருக்கு, தத தானேன்னு ஒரு தாத்து. தானேங்கிற தாத்து வந்ததுன்னா பிராணனை கொடுக்கிறவர் அர்த்தம். தோ அவகண்டனே எடுக்கிறாருங்கிற அர்த்தம் வந்தா பிராணனை நீக்கிறவர்னு அர்த்தம். ஆகிய பிராணதான்னா 2 அர்த்தமும் சொல்லணும். இப்ப பகவான் என்ன பண்ணிருக்க, தேவதைகளும் அசுரர்களும் 2 பேரும் சேர்ந்து அமிர்தத்தை கடையணும்னு ஆரம்பிச்சார். அந்த அமிர்த மசன சந்தர்ப்பத்துல இவாளுக்கு இருக்கிற சக்தி போறத. ஏன்னா இங்க மத்தா உபயோகிக்கக்கூடியதான பதார்த்தமானது அது மந்திர பர்வதம். ஒரு மலையை மத்தா உபயோகப்படுத்தணும்னு சொன்னா அது எவ்வளவு சக்தி வேணும். மலையை எடுத்து வச்சு கடையணும்னா அவ்வளவு சுலபம் இல்லையே. இந்த பக்கம் தேவதைகள் இருக்கா, அந்த பக்கம் அரக்கர்கள் இருக்கா, அதை இழுக்கணும்னு பாக்குற அளவு மலை அலைய மாட்டேங்கிறத. அப்ப என்ன பண்ணின, எல்லோருக்குள்ளேயும் தான் பூந்துண்டு அந்த பலத்தை கொடுத்து அந்த பலத்தினால அசையும்படி பண்ணினார். அதோட மட்டும் இல்ல, அந்த பரவாத முழுக ஆரம்பிச்சது. அப்பொழுதுதான் ஆமையா இருந்து கொண்டு அதை மேல தூக்கினார். அதனால மலையை தூக்கினவரும் அவர் தான், மலையை கடைஞ்சவரும் அவர் தான். அவ இவாளுக்குள்ள தேவதைகளுக்குள்ளையும் அசுரர்களுக்குள்ளையும் தான் இருந்து கொண்டு அந்த காரியத்தை நிறைவேற்றினார். அதே போல நீங்க நினைக்கக்கூடியதான எந்த காரியமும் தொடங்கிற எந்த காரியமும் செய்யலும் அதை நன்றாக நடத்தி வைக்கிறவர் பரமாத்மா தான். அவரால் தான் எல்லாம் நடக்கிறது. ஆனா நாம் பண்ணினேன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இதுதான் அகங்காரம்னு.
இவ்வளவு அகங்காரம் மனுஷர்களுக்கான அந்தந்த சமயத்துல எது எப்பப்ப எப்படி நடக்கணுமோ அதை பார்த்து நடத்தி வைக்கக்கூடியதான சைத்தன்ய சக்தி அவரத்தான் தான். ஆகையால் அப்படிப்பட்டதான பரமாத்மாவுக்கு பிராணதகான் சுராணாம் அசுராணாம் பிராணம் பலம் ததாதி. இங்க பிராணம்னு சொன்னா பலம்னு அர்த்தம். இந்த பலமானது நம்ம என்ன சாப்பிட்டா பலம் வருதுன்னு நினைக்கிறோம். கொஞ்சமா தான் சாப்பிட, வெறும் காத்து தான் சாப்பிடுற ரிஷீச்சுராள்ல அவளுக்கு என்ன பலம் இருக்கு தெரியுமா? நீங்க எதை உட்கொள்றீங்களோ அதனால பலம் வருதுன்னு நினைக்க கூடாது. சில பேர் நினைச்சா நிறைய சாப்பிட்றோம் அதனால குண்டா இருக்காங்க. ஏமாந்து போகாதீங்க. ரொம்ப ஒல்லியா இருப்பார், எதாச்சும் ஒல்லியா இருக்காரு, ஒண்ணுதான் சாப்பிடாரு, ரெண்டுதான் சாப்பிடாருன்னு அடைய சாப்பிடும் போது சொன்னேன்னா உங்க காலத்துல மாவார வரைக்கும் எல்லாத்தையும் அவரே சாப்பிட்டு போயிட்டே இருப்பார். 10-12 அடை சாப்பிடாது. என்னையா இது இப்படின்னு மனுஷனுடைய சைஸை பார்த்து எடை போடக்கூடாது. சில பேர் ஒல்லியா இருப்பார், நிறைய சாப்பிடுவார். ரொம்ப குண்டா இருப்பார், ஒண்ணு சாப்பிட்டா போரும் போரும் பிடிப்பார். ஆகாரம்ங்கிறது ஹேபிட். அதனால இதை சாப்பிட்டதுனாலதான் பலம் வருதுன்னு வேற நினைக்கக்கூடாது. யானை என்ன சாப்பிடுறது? வெறும் பிள்ளையும் இதையும் தான் சாப்பிடுறது. அது என்ன பலசாலியா இருக்கு பார்த்தீங்களா? அப்ப என்ன, அது இவ்வளவுதான் சாப்பிடணும், இதை சாப்பிட்டா தான் இது வருங்கிற ஒரு நிர்பந்தம் இல்லை. ஒரு பசுமாடோ அல்லது எருமாடோ அதெல்லாம் என்ன சாப்பிடுறதுன்னு சொல்றேன். எருமை எல்லாம் என்ன சாப்பிடுறது? வரும் பேப்பரும் காய் இதுதானே பிள்ளையும் இவ்வளவுதானே சாப்பிடுறது. அதுக்கு இருக்கிற பலம் பார்த்தீங்களா? அதே போல இவங்க பாட்டுக்கு வேற எதுவும் சாப்பிட்டுருக்கா, இவருக்கு அதுல ஒரு மடங்கு கூட பலம் இல்லை. ஆகையால் பலம் அந்த ஆகாரத்தினால வருது என்றோ அல்லது வேற விஷயத்தினால வருதோ என்றோ நம்புறது தப்பு. பலமானது பகவான் அனுகிரகம் பண்ணணும். யாராருக்கு எந்தெந்த உபாதியில் எவ்வளவு பலமோ அதுக்கு தகுந்தா போலத்தான் வரும். ஆகையால் ஒவ்வொரு பிராணிக்கும் பலத்தை கொடுத்து அந்த சரீரத்தை காப்பாற்றக்கூடியதான பலமும் அதே போல அவ எத்தனை நாள் இருக்கணுங்கிற பலமும் எல்லாவற்றையும் அந்த பகவான் தான் கொடுத்துருக்கார். அப்படி தேவதைகளுக்கு அசுராளுக்கு சேர்த்து பலத்தை கொடுத்தார். பிறகு அசுரால் கெட்ட வழியில போக ஆரம்பிச்சா அவளுடைய பலத்தை தான் வாங்கிட்டார். சாதாரணமாக அப்படியே போற வழியில போயிட்டே இருப்பார். அகங்காரம் இருக்கிறதுக்கு அதுக்கு வேண்டியதான சுக துக்கங்களை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கட்டும் என்று நினைப்பார். ஆனால் எப்பொழுது அவன் பக்தனுக்கு அபராதம் பண்ணுகிறானோ அப்பொழுது தனக்கு அபராதம் பண்ணினா ஒண்ணும் பண்ண மாட்டார். என்ன, தனக்கு அபராதம் பண்ணினா பாபம் இருக்கு, அந்த பாபத்தை அவனே அனுபவிக்க போறான். ஆனால் பக்தனுக்கு ஏதாவது அபராதம் பண்ணினானே ஆனால் சத்தியாக. ஆகையால் ரொம்ப பத்திரமா இருக்கணும். அப்படிப்பட்டதான பரமாத்மா அவருக்கு பிராணதான்னு பேர். சுராணாம் அசுராணாம் பிராணம் பலம் ததாதி ஒரு அர்த்தம். தியதிவா இது பிராணதா, இது வாசவ அனுஜா. இது வரைக்கும் சின்ன சின்ன நாமாக்கள். அச்சுதா, பிரதிதா, பிராணஹா, பிராணதா அப்படி பார்த்தோம். பெரிய நாம வாசவ அனுஜா. இந்திரனுக்கு தம்பின்னு. என்ன சார், இவர் முதல்ல எல்லாரோட முதல்ல இருந்த ஆதி புருஷன் கஜேந்திரன் வேற எல்லாரையும் கூப்பிட்டு ஏ ஆதிநாதரேன்னு கூப்பிட்டார். அப்பதான் ஓடி வர. மற்றவர்கள்லாம் பின்னால வந்து இவர் தான் தான் ஆதியா முதல்ல இருக்கார். ஏதோ வா இமா நிபூதா நிஜாயந்தே அப்படின்னு முதல்ல இருந்ததான ஒரு காரண சக்தி அல்லவா இவர். அந்த சக்தி வடிவமாக இருக்கக்கூடியதான அந்த பரமாத்மா அவருடைய பெயர் கூப்பிட்டதுமே ஓடி வந்துட்டார். அதை பார்த்தோம். ஆனா அப்படிப்பட்டவரை வந்து இந்திரனுக்கு தம்பின்னு கூப்பிடுறல என்னமா வந்திருக்க, சரியா வரலையே அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்க, இந்திரனுக்கு தம்பியாகவும் இவர் பிறந்தார். எப்பொழுது அவர் அதிதிக்கும் கஷ்டப்பருக்கும் அவ 2 பேரும் இருக்கிற காலத்துல அவளுக்கு குழந்தை வேணும்னு பயோவிரதத்தை அனுஷ்டானம் பண்றாங்க. பயோவிரதம்னு வைசாக மாசம் வையாசி பௌர்ணமியில இருந்து ஆரம்பிச்சு வெறும் பாலை மட்டும் சாப்பிட்டு 3 மாசம் வேற ஒண்ணும் சாப்பிடக்கூடாது. வெறும் பாலை தான். பால்ல லிமிட் ஒண்ணும் வைக்கல. காலமே மத்தியானம் சாயங்காலம் சாப்பிடணும். இருந்தாலும் பாலை மட்டும் சாப்பிட்டு 90 நாள் இருக்க முடியுமோ? அப்படி இருக்கணும். அப்படி இருந்து பகவான் தியானம் பண்ணிட்டு இருந்தா அந்த அம்மாவுக்கு 90 நாள் ஆச்சு. அதற்கு பிறகு இது போல வரதம் பூர்த்தியான பிறகு அந்த கஷ்யபருடைய அனுகிரகத்தினால குழந்தை உண்டாய். அதற்கு பிறகு 10 மாதம் ஆன பிறகு வாமனராக பிறந்த பகவான் குள்ளமா பிறந்த. பிறந்ததுமே அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அங்க இருக்கக்கூடியதான ஜனங்கள் ரிஷீஸ்வரர் எல்லாம் கூப்பிட்டு நான் பலி யஜ்யம் பண்ணிட்டு இருக்காரு, அந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொன்னேன். அப்பொழுது வெறுமன குழந்தையா இருந்து கொண்டு அங்கெல்லாம் போகக்கூடாது, யாகம் நடக்கிற இடம்,
அதனால உங்களுக்கு உபநயனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ருஷீஸ்வராள்லாம் சேர்ந்து உபநயனம் பண்ண தொடங்குற. உபநயனம் பண்ணும் பொழுது கஷ்யப பிரஜாபதி அவர் சர்வதா தியானமும் யோகமும் பண்ணிட்டு இருக்கிறவர். ஆனா உபநயனம் வர காலத்துல மந்திரோபதேசம் பண்றப்ப சூரிய பகவான் இறங்கி வந்தாராம். என்ன சுவாமின்னு, நான் தான் விடாம எப்பொழுதுமே காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கேன். காயத்ரி மந்திரத்தை ரொம்ப மந்திரத்தை யார் அனுசந்தானம் பண்ணிருக்காளோ அவ உபதேசம் பண்ணினாதான் பலம். ஆகையால் அந்த உபதேசம் பண்றவர் எப்படி இருக்கணும், பகு நாட்கள் ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். அதே போலயே நான் ஜபம் பண்ணிட்டே இருக்கேன், நான் உபதேசம் பண்றேன்னு பாருங்க. கஷ்டப்பருக்கு ஒரு சான்ஸ் வந்தது, பையனுக்கு உபதேசம், அதான் அவர் தட்டி பண்ணிக்கிட்டார். சரஸ்வதி மாதா அவளுக்கு எல்லாத்தையும் விஜயங்கள்லாம் வரும்படி அனுகிரகம் பண்ணினா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கொடுத்துட்டு இருக்கார். அப்படி எல்லாம் ஆகி அவர் தண்ட கமண்டலங்கள்லாம் எடுத்துட்டு அப்படியே பலியினுடைய இடத்துக்கு போறார். பலியினுடைய இடத்து போய் பலியிட்டு இருந்து 3 அடிகள் கேட்ட. 3 அடி அப்படின்னு சொன்னா யாருடைய அடின்னு அவர் சொல்லவே இல்லை. சரிநாச்சு பூமண்டலம் முழுக்க ஒரு அடியாகவும் விட்டார்ணகம் வேத்யாணி பிரபோதம் எப்பார்த்திவன் விமமேரஜாம் அப்படின்னு ஸ்ரீணி ஸ்ரீடிவை தேவவிரதானி அப்படின்னு 3 விதமாக எடுத்துக்கொண்டு ஒரு அடி பூமி முழுக்க, இன்னொரு அடி ஆகாசம் முழுக்க, இன்னொரு அடிக்கு இடமில்லையேன்னு கேட்டார். அந்த அளவுக்கு வியாபிச்சு விட்டார், பெரியவராயிட்டார். ஆகையால் சின்னதா பறந்து உலகளந்த பெருமாளாக, உலகம் முழுக்க ஒன்றாக அளந்ததான ஒரு பெருமாளாக வாய்விட்டார். அப்படிப்பட்டதான ஒரு சுரூபம். அப்பொழுது இந்திரனுக்கு, ஏன்னா அதிதிக்கு முதல்ல பிறந்தவர் இந்திரன். அதுக்கு பிறகு இங்க கஷ்யப பிரஜாபதியினால அடுத்ததாக பிறந்தவர். இந்திரனுக்கு பிறகு பிறந்தார் அல்லவா, அதுதான் வாசவ அனுஜகா. அணு பிறகு ஜகா உண்டானவர். ஆகையால் வாசவ அனுஜகா. இப்படி விசேஷமாக சொல்லும் பொழுது ஸ்ரீமத் பாகவத கிரந்தத்துல எப்படி அந்த வாமனர் பிறந்ததை பார்த்தாள் அப்படின்னு கேட்கும் பொழுது அது நிர்வஜ்ரபாணினா அப்படிங்கிற, வஜ்ரபாணியா இருக்கும் பொழுதுதான அதிதி எப்படி சந்தோஷப்பட்டாளோ அதே போல இங்க சந்தோஷப்பட்டாள். அப்புறம் ஸ்ரீதர சுவாமி எழுதுறார், இந்திரன் பிறக்கும் பொழுது இருக்கிற சந்தோஷம் எங்கே, அவருக்கு 1000 மடங்கு உயர்ந்ததா இருக்கக்கூடியதான சாட்சாத் பகவான் பிறக்கும் பொழுது இருக்கக்கூடியதான சந்தோஷம் எங்கே அது அப்படின்னார். இங்க வஜ்ரபாணின்னு அர்த்தம், வஜ்ர ரேகைய கையில உள்ளவர்னு அர்த்தம். வஜ்ர ரேகையில கையில உள்ளவர் பரமாத்மா தான். ஆகையால் பரமாத்மாவினால ஏற்பட்டதான ஒரு சந்தோஷம், அதுக்கு ஈடாக வேற இன்னொரு சந்தோஷத்தை சொல்ல முடியாது. சாகரஸ்ய சாகர சாகரோபமா. சமுத்திரம் என்னமா இருக்குன்னா எங்காவது குளம் மாதிரி இருக்கு, கிணறு மாதிரி இருக்கு, வாடி மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியும் சமுத்திரத்தை. சமுத்திரத்துக்கு உபமானமா சமுத்திரம் தான் சொல்லணும், மற்ற பதார்த்தங்கள் அதுக்கு நிக்கரே ஆகாது. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபமாக அவர் ஆனார் அப்படின்னு அதிர்ஷ்ட வஜ்ரபாணினான்னு வஜ்ரரேகை இருக்கக்கூடியதான பரமாத்மான்னு அர்த்தம் பண்ணினார. அப்படி விசேஷமாக அந்த பகவான் இந்திரனுக்கு தம்பியாக பிறந்தார் அப்படின்னு வாசவானுஜா அதித்யாம் கஷ்யபாத் வாசவஸ்ய அனுஜோ ஜாதா இது வாசவானுஜா. இந்த வாசவானுஜாங்கிற பதத்துக்கு இப்படி அர்த்தம் பண்ணியிருக்கார். அதித்யாம் அதிதி மாதாவுக்கு வேதங்கள்லாம் அதிதின்னு சொன்னா தேவமாதான்னு சொல்றது. அதிதிரந்தரிக்ஷம் அதிமாதா பிதா சமுத்ரா விஸ்வே தேவா அதிதி பஞ்சஜனா அதிர்ஜாதம் அதிர்ஜ நித்வம் அப்படின்னு அந்த அதிதிங்கிற மாதா விசேஷமாக சொல்றது. அப்படிப்பட்டதான அந்த அதிதி மாதாவுக்கும் கஷ்யப பிரஜாபதிக்கும், இந்த கஷ்யபர்னா யாரு, நம்மளுக்கு யாருன்னு அங்க காஷ்யப கோத்திரம் அப்படின்னு சொல்றது. காஷ்யப சகோத்திரம்னு சொல்லணும், கஷ்யப கோத்திரம் இல்ல, காஷ்யப சகோத்திரம். கஷ்யபர் எந்த கோத்திரத்துக்கு சேர்ந்தவரோ அந்த கோத்திரத்துக்கு சேர்ந்தவா நாங்கெல்லாம். பாரத்வாஜ சகோத்திரம், அப்படி சகோத்திரம்னு சொல்லணும். பேர் சேர்ந்து பாரத்வாஜ சா அப்படிமா, கௌசிகா அப்படின்னு கௌசிக சா அப்படிமா. அந்த சாங்கிறது தனி விதம். இப்ப இவரை விசேஷமாக அப்படி சொல்றதுக்கு கஷ்யபர்னா என்ன அர்த்தம்னா, கஷ்யபருங்கிறது காரண பெயர். அவருக்கு கஷ்யபர்னு பேரு இல்ல, வேற ஒரு பெயர், ரொம்ப பெரிய பேர் எல்லாம் சொல்லப்படாது, பேரை வச்சு சொல்லப்படாது இல்ல. அப்படி ஒரு வழக்கம். ரொம்ப வசவா ரொம்ப ஆச்சார செயல்பாடுறவள பேரை வச்சு சொல்லப்படாது. அது ஒரு நிக் நேம் ஒண்ணு பண்றது. என்னன்னா அவர் நியாயமா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் ஒரு சின்ன வயசுலயே பரம்பொருளை கண்டவர். பரம்பொருளை கண்டத்தினால் அவருக்கு
பஸ்யகான்னு பேர். பார்க்க வேண்டியதை பார்த்தவர். இப்பதானே சொன்னேன், அவரை எதா பஸ்யதே ருக்ம வர்ணம், அந்த ஸ்வப்பிரகாசமான ஒரு சைத்தன்யத்தை யார் பார்க்கிறானோ அவனுக்கு எல்லா விதமான துன்பங்களும் இந்த சரீரத்திலேயே விட்டு போறதுன்னு சொன்னோமே. அப்படி பார்க்க வேண்டியதான பரம்பொருளை பார்த்தவர். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? பஸ்யகான்னு பேரு. ஆனா இந்த பஸ்யகான்னு இருக்கிறது ஒரு சமயத்துல திரும்பி போயிடுது. ரொம்ப பெரியவாளா இருக்கிறத பேர அப்படியே சொல்லப்படாது, திருப்பி போட்டா. அதனால கத்யபகான்னு. கத்யபகான்னு என்ன அர்த்தவர்? பரம்பொருளை பார்த்தவர், சாட்சா்காரம் பண்ணி கொண்டவர். அப்படி அந்த பரமாத்மா கத்யபரத்திலிருந்து அதித்தி மாதாவுக்கு பிறந்தவர். அதித்யாம் கத்யபாத் வாசவஸ்ய அனுஜோதாதா இது காத்யபா இது வாசவானுஜா. இது வரைக்கும் ஒரு செட் ஆயிடுது. அச்சுத பிரதித பிராணா பிராணதோ வாசவானுஜா அப்படின்னு நம்ம நிலைய விட்டு நழுவ விடாம இருக்கிறவர், உலகத்துல எல்லோருக்கும் தெரிந்தவர், புகழ் பெற்றவர், பிராண வடிவமாக இருந்து கொண்டிருக்கிறவர், பக்தர்களுக்கு பிராணனை அளிப்பவர், பிராணனுடைய சக்தியான பலரூபமாக இருக்கிறவர். இப்படி அர்த்தம் பண்ணினோம். இதற்கு மேல பரமாத்மா எல்லாவற்றையும் அதிஷ்டான வடிவமாக இருக்கிறார் அப்படிங்கிற நாமாக்களை சொல்லணும் என்பதற்காக அடுத்த செட்டு அபாம் நிதிரதிஷ்டானம் அப்பிரமத்த பிரதிஷ்டிதா. இந்த நாமாக்கள் எல்லாமே அதிஷ்டான வடிவமாக இருக்கக்கூடியதான பரம்பொருளை சொல்கிறது. எல்லாவற்றுக்கும் ஆதாரமா பரம்பொருள் தான் இருக்கிறார். அவரால் தான் நாம் வாழறோம். நாம் இருக்கிறதுக்கு ஆதாரமாக அவர் இருக்க. அதுல முக்கியம் என்ன? அபாம் நிதி. அபாம் நிதி சமுத்திரம்னு ஜலங்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியதான இடம். இந்த ஜலம்னு நம்ம சொல்லிட்டு இருக்குமே, அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. 5 பூதங்கள்ல ஜலம்னு ஒரு பூதம் இருக்கு, அது ரொம்ப உயர்ந்தது. ஜலம் இல்லாமல் பூஜை இல்லை, ஜலம் இல்லாமல் ஜபம் இல்லை. எப்பொழுதுமே பக்கத்துல ஜலபாத்திரம் இருக்கணும். ஆகாரம் சாப்பிடும் பொழுது முதல்ல ஜலபாத்திரம் இருக்கணும். வலது பக்கத்துல ஜலபாத்திரத்தை வச்சுக்கணும். இடது பக்கத்துல வச்சிருந்தா பெட்டர். ஏன்னா இடது பக்கத்துல இருந்தா ஈஸியா எடுத்து குடிக்கலாம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா சம்பிரதாயத்துல பாருங்க, வலது பக்கம் தான் இருக்கணும். இடது கையால சாப்பிடப்படாது அப்படின்பா. அப்படியே சில பேர் இடது கைக்கு மேல வலது கையில அப்படி ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பா. ஏன்டா அது சாப்பிட்டா மறுபடியும் ஆலம் பண்ணுமே அதை. ஆனா வலது பக்கம் தான் வச்சுக்கணும் தீர்த்தத்தை. அந்த தீர்த்தமானது நமக்கு பிராண சக்தியை கொடுக்கும். அதனால்தான் நம்ம சொல்ல முடியாது ஆபோஹிஷ்டாமயோபுவஹான ஊர்ஜேதாதனா மகேரணாய சக்ஷசே தினமும் சொல்லிட்டு இருக்கோம். ஆபோஹிஷ்டாமயோபுவஹா நமக்கு மயஹா ஆனந்தத்தை கொடுக்கிறது ஜலம். ஜலம் இல்லாத போனால் மனுஷனுடைய வாழ்க்கையானது ரொம்ப சிரமமா போயிடும். இந்த ஜலத்துக்குள்ளதான் சகல பிராணிகள் இருக்கு. மனுஷால் இந்த பூமியில இருக்கக்கூடிய பிராணிகளை விட 1000 மடங்கு அதிகமான பிராணிகள் சமுத்திர கர்ப்பத்துல இருக்கான். இந்த சமுத்திரம்ங்கிறது நமக்கு சாதாரணமா சொல்லும் பொழுதே அந்த விசேஷமாக அந்த சமுத்திர உபமானம் கொடுக்கறதுலயே ரொம்ப ஒரு அர்த்தம் நிகூடமாக இருக்கு. சமுத்திர கரையில போய் நீங்க நிக்கிற அந்த சமுத்திர கரையில் நின்னா அங்கே அலைகள்லாம் வந்து மோதறது, ஏதேதோ பதார்த்தங்கள் வந்து காலில் வந்து இடிக்கிறது. அந்த சத்தம் ஓரும் சத்தம் போடுறது. சமுத்திரத்துக்கிட்ட இருந்தா அவ்வளவு சத்தம். காமா இருக்க முடியுமா உங்களால? சமுத்திரமே அவ்வளவு கர்ஜனம் பண்றது, மேகங்கள்லாம் வந்து இடிக்கிறது. ஆனா இதே சமுத்திரத்துல ஒரு கப்பல்ல கொஞ்ச தூரம் ஒரு மைல் உள்ள போனேன்னா பரம சாந்தமாக இருக்கு. சமுத்திரத்து அலைகள்லாம் ஒன்னும் கிடையாது, ஒன்னும் பரம சாந்தமா இருக்கு. அப்படிப்பட்டது சமுத்திரமே உள்ள அவ்வளவு சாந்தமா இருக்கு. அதுக்கு அக்கறை நமக்கு தெரியல, இக்கரையில தான் இருக்கும். அக்கறை இருக்கா இல்லையா என்கிறதே மனுஷனுக்கு சந்தேகம். அந்த சமுத்திரத்துக்குள்ள பரம சாந்தமா இருக்கக்கூடியதான சமுத்திரத்துக்குள்ள எத்தனையோ ஜலதரங்கள் இருக்கு. 1 2ன்னு சொல்ல முடியும். மனுஷங்களையும் கப்பலையும் அப்படியே உட்கொண்டு விழுங்கக்கூடியதான பிராணிகள்லாம் இருக்கு. பெரிய ஒரு மீன் இருக்கு, அதுக்கு திமின்னு பேர். அந்த திமிங்கிற ஒரு பெரிய ஒரு
மீனை அப்படியே விழுங்கக்கூடியதான ஒரு பிராணி இருக்கான். அதுக்கு திமிங்கிலம்னு பேர். கிலம்னா விழுங்கிறதுன்னு அர்த்தம். திமிங்க கப்பலையே விழுங்கக்கூடியதான ஒரு பெரிய பிராணிய அதை சாப்பிடக்கூடியதான பிராணி, விழுங்கக்கூடியதான பிராணி திமிங்கிலம்னு பேர். அதையும் சாப்பிடக்கூடியதான பிராணி திமிங்கிலகிலம்னு. இவைகள்லாம் வேற இதுல சொல்லி அது எவ்வளவு பெரியதான பிராணிகள் இருக்கும் யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த சமுத்திரத்துக்குள்ள மனுஷால் இறங்கி உள்ள போனா அதற்குள்ள ரத்னங்களும் முத்துகளும் தானா இருக்கும். எவ்வளவு முத்துன்னு உங்களை எவ்வளவு ஆழத்துக்கு போறோ அவ்வளவு ஆழமாக அதிகமான முத்து எடுக்கிறான். முத்துச்சிப்பி இருக்கே, முத்துச்சிப்பிங்கிறது ஒரு பிராணி. அது அந்த பிராணியினுடைய சரீரம். அது சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த மழை அந்த தூறல் விழுந்து அதுக்கு மேல விழுமையானால் அது மேல எல்லாம் அப்படியே முத்து முத்தா ஆயிடுமா. அந்த முத்துகள் அப்படியே அந்த வெயிட்டுக்கு ஜலம் இருக்கோ இல்லையோ அதுக்குள்ள வெயிட்டுக்கு அப்படியே உள்ள போயிட்டு இருக்கும். அதை இறங்கி எடுக்கணும். எவ்வளவு தூரம் ஆழமா இருக்கோ அவ்வளவு அளவுக்கு பெரிய பெரிய முத்துவாகும் ஜாதி முத்துக்கள்லாம் கிடைக்கும். அது இல்லாமல் சாதாரணமாக கிடைக்கக்கூடியதான முத்துகள்லாம் யானையினுடைய கண்டஸ்தலத்துல முத்துக்கள் இருக்கும். அதே போலயே இந்த சில மரங்கள்லாம் அவைகளுக்குள்ள மூங்கில் இருக்கே, மூங்கிலுக்குள்ளயும் நடுவுல முத்து இருக்கும்னு சொல்லலாம். அதெல்லாம் மூங்கில்லாம் ரொம்ப நாள் அதுல இருக்குமே ஆனால் 100 வருஷங்கள் அது அப்படியே இருக்குமே ஆனால் அதனுடைய கணுல எல்லாம் முத்து தனியா வருமா. அப்படிப்பட்டதான முத்துக்கள் நம்ம எடுக்கிற இப்ப எல்லாம் முத்துக்களை இவாளே தயார் பண்ணிவிட்டா. எல்லாம் அங்கே போய் எடுக்கிறது இல்லை, நாமளே தயார் தயார் பண்ணிட்டு இருக்கேன். அதான் ஹைதராபாத் பெரல்ஸ்ன்னு சொல்ற பார்த்தீங்களா, ஆர்டிபிஷியல் பெரல்ஸ்ன்னு சொல்றாரு அது. ஆனா சுவாபாவிகமாக இருக்கக்கூடியதான முத்துகள் ரொம்ப விசேஷம். அந்த முத்தானது அப்படி எடுக்கிறான். அது ரொம்ப புண்ணியம் பண்ணினாதான் முத்துவை போட்டுக்க முடியும்னு சொல்றது சாஸ்திரங்கள். எல்லோராலையும் முத்துவை தரிக்க முடியாது. நீங்க வாங்கலாம், காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கலாம். ஆனா அதை அணியணும்னு சொன்னா அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும் அப்படின்னு சொல்றது. சத்கர்மா குணகும்பிதா சுகுதினாம் சத்கர்மினாம் ஞாபிகா. போன ஜென்மாவது அவளுக்கு புண்ணியம் இருக்கு என்கிறதை காட்டுறதான் அவ முத்து தரிக்கிறதுனால அப்படி விசேஷமாக அந்த முத்தை சொல்றது. இப்படி ஒரு சமுத்திரம்னு இருந்த அந்த சமுத்திரமானது என்னத்தை காட்டுறது, சமுத்திர கரையில இருக்கிறவாளுக்கு அப்பப்ப தொடணும் என்று இருக்கிறவாளுக்கு அவளுக்கு அந்த கர்ஜனம் தெரியுது. ஆனா அதே சமுத்திரத்துக்குள்ளேயே நம்ம போயிட்டோமையானால் பரம சாந்த ஸ்வரூபத்தை அனுபவிக்கலாம். அந்தக்குள்ள ரொம்ப உள்ள ஆழமாக இறங்கிறவருக்கு அவன் அந்த உயர்ந்ததான பலத்தை அனுபவிக்கலாம். அதே போலயே பகவான் அபாம் நிதி ஒரு கடலாக இருக்கிறார். இந்த கடல்ல அவரை அப்பப்ப நம்ம நினைச்சோமையானால், அறிந்து கொண்டோமையானால், அவருடைய குணகணங்களை கேட்டுக் கொண்டிருப்போமையானால் நமக்கு இந்த சம்சார சாகரம், இதுல வரக்கூடியதான துன்பங்கள், இதனால மனுஷனுக்கு வரக்கூடியதான அநேக விதமான கட்டங்கள் இவை எல்லாம் கேட்குமா? அது வரைக்கும் கேட்காது. அது வரைக்கும் இதுக்குள்ளேயே உழந்துட்டு இருக்கிறவனுக்கும் இதுவே இப்படித்தான் வாழ்க்கையை நினைச்சுட்டு இருப்பான். என்ன பண்றது? இது தப்பிச்சுன்னு நம்ம ஒரு நாளைக்கு போகலாம், கரை ஏறலாம், பகவானுடைய பாதங்களை பிடிக்கலாம் எனக்கூடியதான எண்ணமே இல்லாம சில ஆயிரக்கணக்கான பிறவிகள் இந்த சம்சாரத்துக்குள்ளேயே சுத்தி கொண்டிருப்பான். அதற்கு பிறகு எப்பொழுது அந்த ஒருவனுடைய அனுகிரகத்தினாலேயும் பகவத் அனுகிரகத்தினாலேயும் நித்திய கர்மாவனுடைய அனுஷ்டானத்தினாலேயும் அவன் அப்படியே அந்த சமுத்திரத்துக்குள்ள கொஞ்சம் தூரம் போனான்னா அந்த பரம சாந்தமான அந்த ஸ்வரூபம், பகவன் நாமாக்கள் என்ன அல்லது உபனிஷத் கிரந்தங்கள் என்ன, இதெல்லாம் கேட்டு கேட்டு அவனுடைய மனசுல சாந்தியை பெறுவான். பிறகு அந்த உபனிஷத்துல இருக்கக்கூடிய தத்துவங்களை மனதால் தியானம் பண்ணி கொண்டிருப்பானே என உயர்ந்ததான மோட்சாந்தமான பிரயோஜனங்களை அடைவான். இவைகள்லாம் வேதம் சொல்றது. அதான் அபாம் நிதிங்கிறார். அபஹா எத்திர நிதியந்தே, ஜலங்களானது எங்கு சேர்க்கப்பட்டிருக்கின்றனவோ சஹ அபாம் நிதி சரசாமஸ்மி சாகரா அப்படிங்கிறது. ஒரு காலத்துல இந்த உலகம் முழுக்க பகவத் சுரூபமா அப்புகளா தான் இருந்ததாம். அதனாலதான் ஆபோவா இதகம் சர்வம் விஸ்வா பூதான்யாபஹா பிராணாவா ஆபஹா பசவ ஆபஹா அன்னமாபஹா அமிர்தமாபஹா சர்வமாபஹா அப்படின்னு வேதம் சொல்றது. நம்ம அப்பப்ப சொல்லி கொண்டிருந்தாலும் அந்த மந்திரங்களை யோஜனை பண்ணி பார்த்தா என்ன அர்த்தம்? அபாம் நிதின்னு சொல்றாரு. எல்லாமா பகவானதான் இருந்தார். ஆகையால் தான் பிரளய காலத்துல எங்கு பார்த்தாலும் அஸ்வரூபமாகவே பகவான் இருந்தார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? அபாம் நிதி.
ஆபோஹயத் பிரஹதே விஸ்வமாயன் கர்ப்பம் ததானா ஜனயந்தி ரயம் அப்படின்னு ருக்வேத மந்திரம் சொல்லுது. ஆபோகவா யத் பிரஹதி விஸ்வமாயன், இவ்வளவு பெரியதான உலகங்களை எல்லாம் தன் வயிற்றுல வைத்துக் கொண்டு இந்த ஜலங்கள் கர்ப்பம் ததானா ஜனயந்தி அக்னிம், இந்த உலகத்தை உண்டு பண்ணிட்டு அட நெருப்பையும் உண்டு பண்ணிட்டான். நெருப்பானது எங்க இருந்து உண்டாது? ஜலத்துக்குள்ள நெருப்பு இருக்கு, சமுத்திரத்துக்குள்ள படபாகிரின்னு ஒரு நெருப்பு இருக்கு. நமக்கு தெரியாம பகவான் எத்தனையோ தயார் பண்ணி வச்சிருக்க. சமுத்திரத்துக்குள்ள ஒரு குதிரை மூக்கு மாதிரி ஒரு நெருப்பை வச்சுட்டு இருக்காரு. எப்பொழுது அந்த சமுத்திரத்துடைய லெவல் ஜாஸ்தி ஆயிடுமோ அந்த ஜலமானது அதை குடிச்சு விடுமா. அதனால சமுத்திரம் பூமிக்கு புரண்டு வராது. ஏதோ ஒரு சுனாமி அப்படி இப்படி வந்தாலும் ஏதோ பீச் ரோடு வரைக்கும் வந்திருக்கே தவிர இன்னும் உள்ள வந்ததுன்னா என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க. அப்ப என்ன பகவான் அதுக்குள்ள ஒரு அதை பார்த்துதான் இவன் என்னடா மோட்டாருக்கு ஆட்டோமேட்டிக்கா இறங்கி போறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா. இப்ப டேங்க் ரொம்ப போயிடுச்சுன்னா தானே ஆஃப் ஆயிடுறது சார். இந்த பகவான் என்னைக்கோ திருட்டி பண்ணி வச்சிருக்காரு பாருங்க வேதங்கள்ல. கர்ப்பம் ததானா ஜனயந்தி ரக்ரிம், அந்த வேத பாஷ்யம் நம்ம வாட்சோமையானால் எத்தனையோ ரகசியமான விஷயங்கள் அங்க இருக்கு. அது என்ன பண்ணித்தான் அதுக்குள்ள தான் அக்ரிய வைத்துக் கொள்ளும். அதே போலயே இந்த மேகங்கள், ஒரு மேகம் இன்னொரு மேகத்தை உரையுமையானால் அப்பொழுது அதுல இருந்து நெருப்பு உண்டாகுது. அதான் மின்னலுங்கிறோம். மின்னலுங்கிற எப்படி உண்டாகிறது? மேகங்கள் ஒன்னோடு ஒண்ணு உரையும் பொழுது அதுல வெறும் ஜலம் தானே சார், ஜலம் தான் யாரும் இல்லைன்னா அதுக்குள்ள நெருப்பு இருக்குன்னு அதுல இருக்கக்கூடியதான் ஒரு இது கீழே விழுமையானால் என்ன ஆகும் தெரியுமா? எத்தனையோ பேர் பிராணமே போயிடும் அப்படிங்கிற. ஆகையால் இடி விழுந்ததுன்னா இடி எப்படி விழுதும்? அங்கிருந்து மேல சின்னதா அது விழுந்து அவ்வளவுதான். மரத்து மேல இருந்து மரம் முழுக்கப்பட்டு போச்சுன்னு அப்படிப்பட்டதான ஸ்வரூபம், அவ்வளவு சக்தி அந்த ஜலத்துக்குள்ள இருக்கு. ஆகையால் ஜலத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணு. சமுத்திரத்தை கிட்ட போய் சமுத்திரத்துக்கு நமஸ்காரம் பண்ணு. சமுத்திரத்தை பார்க்கும் பொழுது பகவான் நினைக்கணும். சரசாமஸ்மி சாகரஹா, பகவான் கீதையில சொல்லும் பொழுது நான் எப்படி இருக்கேன்? சமுத்திர வடிவமா என்ன இருக்கேன் அப்படின்னு. அதனால பகவானுக்கு அபாம் நிதி அப்பஹா எத்த நிதியந்தே சஹ அபாம் நிதி சரசாமஸ்மி சாகரஹா இது பகவத் வசனாத். அதற்கு பிறகு அதிஷ்டானம், அதிதிஷ்டதி திஷ்டந்தி பூதானி உபாதான காரணத்வேன பிரம்மா இது அதிஷ்டானம். பார்க்கணும், உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதான பொருளானது பகவான் ஒருவர் தான். அந்த பகவான் தான் எல்லாவற்றிலையும் ஊடுருவி நிற்கிறார். எந்த பொருளையும் அவர் இருக்கார். அவர் இல்லாத பொருள் இல்ல. மண்ணிலிருந்து குடம் உண்டாச்சு, குடமானது மண்ணாகத்தான் இருக்கு. குடத்தை மண்ணு காப்பாத்தி கொண்டிருக்கு என்று தாங்கள் சொல்லலாம். ஆனா மண்ணு வேற குடம் வேற இல்ல. நன்னா யோசனை பண்ணுங்க. இதையே சொன்னதே சொல்றேங்கிறத நீங்க நினைச்சுருக்கீங்க. ஆனா அது யோசனை பண்ணிடா. நூல்ல வேஷ்டி இருக்குங்கிற இல்ல, வேஷ்டியில நூல் இருக்குங்க. திருப்பி சொல்றோம், வேஷ்டி முதல்ல உண்டா இருக்கு, அதுக்குள்ள நூலை விட்டானோ. வேஷ்டியில நூல் இருக்குன்னு சொல்றேன். எப்படி சொல்வேன்? நூல் எல்லாம் ஒன்னொன்னு ஒண்ணு கோக்கப்பட்டால் அதற்கு பிறகு வேஷ்டின்னு பேரு. ஆகையால் முதல்ல இருந்தது நூல், அதற்கு பிறகுதான் வேஷ்டின்னு வந்தது. ஆனா வேஷ்டி இருக்கா சார்? நான் கண்ணால பாக்குறேன். என்ன கண்ணால வேஷ்டியை பார்க்கல, நீங்க நூலைத்தான் பார்க்க. அந்த நூல்களை ஒவ்வொரு நூலா நான் எடுத்து விட்டேன். ஆனால் கடைசியில் மிஞ்சி என்ன இருக்க? நூல் தான் இருக்கு, வேஷ்டி இல்லை. வேஷ்டி என்று இத்தனை நாள் நான் எதை சொல்லி கொண்டிருந்தேனோ அந்த பொருளே காணோம். நூலை தனித்தனியாக பிரித்து எடுத்த பிறகு நூல் தான் இருக்கே தவிர வேஷ்டி இல்லை. வேஷ்டியா இருக்கும் பொழுது என்ன இருந்தது? நூல் தான் இருந்தது. வேஷ்டியை உண்டு பண்றதுக்கு முன்னால இருந்தது என்ன இருந்தது? நூல் தான் இருந்தது. முக்காலத்திலையும் இருக்கிறது நூலு, நடுவுல காணப்பட்டது வேஷ்டி. அதனால்தான் என்ன சொல்றது? ஸ்ருதி காரணமே சத்தியம் விருத்திகேத்யேவ சத்தியம். இதான் நம்ம அறியணும். இதே மாதிரி உலகத்தை உண்டு பண்ணதான பரம்பொருள் அவரத்தர் தான் சத்தியம். மற்ற பொருள்கள்லாம் நடுவுல காணப்படுகிறது, அகப்படுகிறது, அழிந்து விடுகிறது. குடம் இருந்தது, குடம் பிறந்தது. ஆனால் வஸ்துதா இருந்த காலத்திலையும் அந்த குடம் மண்ணை விட விட்டு தனியா இருந்ததோ? மண்ணாகத்தான் இருந்தது. குடம் என்று அழைத்தோம், இருந்தது மண்ணுத்தான். ஆகையால் மண்ணை குடம் என்று பெயர் சொன்னோம். மண்ணுக்கு குடம் என்றதான உருவத்தை கொடுத்தோம். அதை வயறு பெருத்த கழுத்து குறுகி ஜலம் வைத்துக் கொள்ளக்கூடியதான ஒரு உருவம் வந்ததுமே அதற்கு குடம் என்றதான பெயர். வாசாரம்பணம், வாக்கினால் ஆரம்பித்தோம்.
விகாரா மண்ணு குடமாக ஒரு ஷேப் அடைஞ்சது. நாமதேயம் அதுக்கு ஒரு பேரை கொடுத்தோம். ஆனா என்னென்ன மிருத்திகேத்யேவ சத்தியம். இது எதற்காக சொல்றது? ஒவ்வொரு பொருளையும் தாங்கள் பார்க்கிறீர்கள, அந்த பார்க்கும் பொருளுக்கு அடிப்படையாக பொருளாக இருக்கிறவர் அந்த பரம்பொருள் தான். அதற்காக தான் பகவான் எல்லாவற்றையும் எல்லாமாக இருக்கிறார் என்று நமக்கு அறிவூட்டத்தான் இந்த ஸ்ருதிகள்லாம் நமக்கு வந்திருக்கு. அப்படி உலகத்துல இருக்கிற சகல பொருளாக அவர் ஆயிருக்கார். அந்த ஆனது அவரிடத்துல இருக்கக்கூடியதான 2 சக்திகளால ஆனராம். அது ஒரு சக்திக்கு மாயான்னு பேரு, இன்னொரு சக்தி தானே சைத்தன்யமா இருக்க. இந்த மாயாங்கிற சக்தியானது 8ஆ பிரிஞ்சது. பூமிரா போனலோ வாயோ கம்மனோ புத்தி ரேவதா அகங்கார இது எம்மே பின்னா பிரகிருதி ரட்டதா அபதேயம். அது வரைக்கும் இது வரைக்கும் ஒரு சக்தி. இதஸ்தோ அந்யாம் பிரகிருதிமே வித்தி. அது என்ன? பரா பிரகிருதி. இது ஜீவபூதாம் மகாபாகோ அப்படின்னு விசேஷமா சொல்ற. இப்படி அபரா பிரகிருதி, ஜட பிரகிருதி, மாயாங்கிற ஒரு பிரகிருதி அதான் உலகங்களை எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவிட அந்த மாயை எங்க இருக்குன்னு பகவான் இடத்துல இருக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னு, யாருடைய சக்தியானது இதை பண்ணித்தோ அந்த சக்தி யாருக்கு இருக்கோ அவருக்கெல்லவா அந்த பேர். கையில எழுதக்கூடியதான திறமை உண்டு. அந்த கையானது போட்டது ஒரு பொம்மைய. அப்ப என்ன நம்ம என்ன சொல்றோம்? நான் போட்டேங்கிறோம். அதே விதமாகத்தான் உலகத்துல எல்லாவற்றையும் மாறினான பரம்பொருளுக்கு அடிப்படையாக பகவான் இருக்கார். ஆகையால் பகவான காரணம்னு சொல்ற. விவர்த்தோ அதிஷ்டானம்னு என்ன அர்த்தம்? பிரபஞ்சாகார பரிணாமமான மாயா அதிஷ்டானத்துவம். பிரபஞ்ச ஒரு வடிவமாக மாறினதான மாயையானது யாரிடத்தில் இருக்கோ அவர்தான் இவ்வுலகத்துக்கு விவர்த்த காரணம். மாயையானது மாறும் காரணம். மாயத்தான் உலகமாக மாறியுள்ளது. ஆனா மாறின மாயைக்கு அடிப்படையாக இருக்கார். ஆகையால் அவர் அதிஷ்டானம். அவருக்கு அதிஷ்டானம்னு பேர். விவர்த்த அதிஷ்டானம். ஆகையால் உலகத்துக்கெல்லாம் காரணம் யாரு? பகவான். அந்த மாயை இவரிடத்துல இல்லாத போனால் அது ஒண்ணும் பண்ண முடியாது. இவர் இந்த மாயைக்கு அந்த சக்தியை கொடுக்கலன்னா அந்த மாயை அந்த உலகமா உண்டு இருக்க மாறி இருக்காது. ஆகையால் விவர்த்த அதிஷ்டானமா இருக்கார். இதுதான் அதிஷ்டானம்னு பேர். அதிதிஷ்டந்தி பூதானி. எல்லா பிராணிகளும் யாரிடத்துல இருக்கோ சகல பிராணிகளும். நீங்க இவர் அவர்னு சொல்ல முடியாது. எறும்புல இருந்து புழுல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மதேவர் வரைக்கும் அவரால் தான் இருக்கார். எல்லாவற்றுக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார். எல்லாவும் அவரிடத்துல. எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானுபஸ்யதி சர்வபூதேஷு ஆத்மானம் ததோன விஜுகுப்ததே. முதல் உபனிஷத் சொல்லுது. யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத்விஜானதः தத்ர கோ மோஹः சோகः ஏகத்வமனுபஸ்யதः. யாரிடத்துல சகல பதார்த்தங்களும் ஊடுருவி இருக்கிறதோ, யார் எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இருக்கிறாரோ அவரை அறியணும்னு சொல்றது. அதான் அதிஷ்டானம்னு பேர். அதிதிஷ்டந்தி பூதானி. ஏன்? உபாதான காரணத்வேனா. உபாதான காரணம் எல்லாவற்றுக்கும் பிறக்க வைக்கும் காரணமாக அவர் இருக்கிறார். அதனால பிரம்மா இது அதிஷ்டானம். அதனால இவருக்கு அதிஷ்டானம்னு பேர். மத்தானி சர்வபூதானி இது பகவத்வச்சனா. பகவான் பகவத்கீதையில எத்தனை பிராணிகளும் தாங்கள் பார்க்கிறீங்கள எங்க இருக்குன்னு என்னிடத்துல சகல பதார்த்தங்களும் அவர் இடத்துல. ஆகையால் நமக்கு அடிப்படையாக அவர் தான் இருக்கார். அதோட இல்ல. இதற்கு முன்னால் நம்ம சொன்னோம் பார்த்தேல, மந்தர பர்வதத்துக்கு அதிஷ்டானமா அவர் இருந்தார். இல்லைன்னா இதை கடைய முடியுமா? சமுத்திரத்தை போட்டதுன்னு முழுகு போயிடுதுன்னு ஜனங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அழைச்சுன்னு வந்திருக்கோம், எடுத்துன்னு வந்திருக்கோம். சமுத்திரத்தை மட்டும் மூழ்கி போயிட்டுதான் என்ன பண்றது? அதை தூக்கணும். அதுக்கு அதிஷ்டானமா தருந்த ஒரு நல்ல காரியம் வரணுமே அதிஷ்டானம் அவரா இருக்காரு. 18ஆம் அத்தியாயத்துல ஒரு காரியம் ஆகணுமே அதுக்கு பஞ்சாயத்து அனிமஹா கிருபாஹோ காரணான் நிபோதமே அப்படின்னு 5 காரணங்கள் சொல்ல போற. அதுல அதிஷ்டானம்னு ஒண்ணு. இந்த அதிஷ்டானம் ஒண்ணு இருந்தா தான் எல்லாமே நடக்கும். ப்ரிசைடிங் ஓவர் somebody should preside a meeting ன்னு சொல்றது பத்தியில ஒருத்தர் அங்க இருக்கணும். அவர் ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவர் இருந்தா போறோம். ஆனா அவருடைய அனுகிரகத்தினால்தான் சகல பதார்த்தங்களும் நடக்கும். அப்படிப்பட்டதான அதிஷ்டான வடிவமாக பகவான் இருந்து கொண்டிருக்கார் அப்படின்னு விசேஷமாக இந்த இடத்துல சொல்றது. மத்தானி சர்வபூதானி
சகல பிராணிகளுக்கும் அதிஷ்டானமா இருந்தார். இத அதிஷ்டானம் பாருங்க. இந்த நாமாக்கள்லாம் யாருக்கு நாமாக்கள்? மகாவிஷ்ணு. விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரா பூதபவ்ய பவத் பிரபோ, இங்க இருந்து ஆரம்பிச்சுதானே சொல்லிட்டு இருக்கேன். இந்த நாமாக்கள்லாம் யாரு? அதிஷ்டானமா இருக்கிறவர் பெருமாள், விஸ்வமா இருக்கிறவர் பெருமாள், விஷ்ணுவா இருக்கிறவர் பெருமாள், அப்படித்தானே சொல்லணும். ஆகையால் இவர்களுக்கெல்லாம் விசேஷம் நவுன் பரமாத்மா. அவரை மேஸ்குலைனா தானே சொல்லணும். அதிஷ்டானம்னு நம்சுகலிங்கத்துல சொல்லிட்டு இருக்கேன். யாராவது வியாக்கரணம் பார்த்தவளுக்கு இந்த டவுட் வரும். வியாக்கரணமே தெரியாதவனுக்கு அது புல்லிங்கமா ஸ்ரீலிங்கமான்னு என்ன பண்றதுன்னு. அதிஷ்டானம்னு இருக்க அவர் புல்லிங்கமாவும் சொல்லலாம், ஸ்ரீலிங்கமாவும் சொல்லலாம், நம்சுகலிங்கமும் சொல்லலாம். ஞாபகங்க இந்த மாஸ்குலைன் ஃபெமினைன் நியூட்டர் இதெல்லாம் இந்த கிராஸ் பாடிக்கு சேர்ந்தது, அவ்வளவுதான். அதுக்குள்ள இருக்கிற மனசுக்கு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த ஜென்மாவில ஒரு பெண்ணா இருக்க, அடுத்த ஜென்மாவிலும் பெண்ணு தானே சார், இல்ல இந்த ஜென்மாவில ஆணா இருக்கார், எப்பவும் ஆணு தானே அப்படின்லாம் நினைக்காது. இந்த ஜென்மாவில ஆணா இருந்தா அடுத்த ஜென்மா பெண்ணா பிறக்கலாம், இந்த ஜென்மாவில பெண்ணா இருக்கிறவா அடுத்த ஜென்மாவில ஆணா இருக்கலாம். வேதம் சொல்றது ஆண பெண்ணுக்கு ஸ்தூலாதிக்க பாவம் இல்லைங்கிறது. பெண்கள் எல்லாம் யார பரம்பொருளை பகவானை அறிந்து கொண்டிருக்காளோ அவ ஆண்களுக்கு சமானம்னு சொல்றது. நீங்க எல்லாம் காலமே சூரியோபஸ்தான மந்திரங்கள்லாம் சொல்லிட இல்லையோ, அது சொல்றது யாரு தத்துவத்தை அறிந்த பெண்கள் இருக்காளோ அவ ஆணுக்கு சமானம். ஆணா பிறந்து வேதாத்தியனம் பண்ணாமல் அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் யார் இருக்கானோ அவளாம் ஸ்திரீ பிராயம் தான். என்னடா இருந்தா கர்மா ஒண்ணும் பண்ணலையே, என்ன அர்த்தம்? ஆகையால் இது வசதி அது தாழ்த்தி எனக்கூடியதான ஸ்வரூபம் வேதம் சொல்லல. ஆனா ஒண்ணு நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாம் பகவத் ஸ்வரூபம். அதனால மஸ்தானி சர்வபூதானின்னு சொன்னாரோ இல்லையோ, நான் எல்லாவாக இருக்கேன்னு சொன்னாரே, அதனால்தான் அதிஷ்டானம். அடுத்ததான் சொல்றாரு அதிகாரமே கர்மானுரூபம் பலம் பிரயச்சன்னு ந பிரமாத்யதே இது அப்ரமத்தா. அடுத்தது பகவானுடைய ஒரு பேர் பாருங்க, அப்ரமத்தா. எதற்காக இந்த பேர் சொல்றது? நம்ம சௌக்கியமா இருக்கணும், நாம் அப்பிரமத்தனா இருக்கணும். பிரமாதம்னு என்னது? ஜெனரலா தமிழ்ல பிரமாதம்னு ஆக்சிடென்ட்னு அர்த்தம் பண்றான் இல்லையா? இந்த ஆக்சிடென்ட் சொன்னா நிஜமா பிரமாதம் எதுன்னு கேட்டார் திருதராஷ்டிரர். தூக்கமே வரல, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, 4-5 மாசமா தூக்கம் வரல. எப்படி இருக்காரு? அவரால் ஒன்னும் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணினார்? விதுரனை கூப்பிட்டார், தம்பிய. அவர் எல்லாம் அறிந்தவர். அவர்கிட்ட போய் தூக்கமே வரலையே, ரொம்ப சிரமமா இருக்கு, எத்தனையோ வைத்தியங்கள் பண்ணியாச்சு, என்னதான் இருந்தாலும் வரவே இல்லை தூக்கம், சிரமமா இருக்கப்பா, கொஞ்சம் சொல்லுங்க. சரின்னு பகவான் நாம வேதாந்தத்தை சொல்ல தொடங்கினார். அவர் புராணங்கள்ல பகவான் நாம வைபவத்தை சொன்னார். சொல்லிட்டு இருக்கிற மாதிரியும் தூங்குறார். நிறுத்திருந்தா கண்ணு திறக்கிறார். ஏன் நிறுத்திட்டேங்கிறார்? இந்நேரம் என்ன சொன்னேன்? நான் தான் தூங்கிட்டு இருந்தேன். இவர் பார்த்தா நீங்க தூங்குறதுக்கு நான் சொல்ல வேண்டியதா இருக்கு, என்ன விவகாரம், இருந்தாலும் கொஞ்சம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு அத்தனை புராணங்களையும் சொன்னார், அத்தனை தர்மசாஸ்திரங்களையும் சொல்லிவிட்டார். இன்னும் சொல்லுங்கிறார். இது என்ன எப்பவுமே தூங்கிட்டே இருக்கிறவங்க சொல்லிட்டே இருக்க முடியுமா அவரால்? தெரிஞ்சதெல்லாம் சொன்னார். 2வது தரம் சொன்னார். அப்புறம் சொல்லிவிட்டார், சாமி ஒண்ணு சொல்றேன், கோச்சுக்காதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்க, அவரை நினைக்கிறேன், நான் நினைச்சா அவர் வந்துடுவார், அவர் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் சொல்லணும். ஏன்னா நான் கீழ்ஜாதியில பிறந்தவன், உபநிடதங்களை நான் சொல்ல முடியாது, நான் புரிந்து கொள்ளலாம், ஆனா நான் எடுத்து சொல்லப்படாது, அப்படி ஒரு நிஷேதம் இருக்கு. ஆகையால் சனத்குமாரர்னு ஒருத்தர் இருக்க, அவரை நான் அழைக்கிறேன் அப்படின்னு. இவர் பார்த்தார், நீ அழைச்சா அவர் வருவார். நான் தியானம் பண்றேன், உட்கார்ந்து தியானம் பண்றேன். 2 நிமிஷம் ஆனா காத்துல இருந்து பறந்து வர்றாரு சனத்சுஜா. வந்து இது போல என்ன அப்படியா நான் சொல்றேன் அப்படின்னு விசேஷமா சொன்ன. அந்த பகுதிக்கு சனத்சுஜாத்தியம்னு பேரு. அந்த சனத்சுஜாத்த கிட்ட இவ வந்து திருதராஷ்டிர கேட்கிற, இந்த பிரமாதமா இருக்கே இதனால என்ன? பிரமாதோவை மிருத்யுமஹம் பிரவீமி, நீ பரம்பொருளை மனதில் விட்டு நழுவ விடுறது பார்த்தீங்களா, அதான் மிருத்யு. மிருத்யுன்னு வேற ஒண்ணும் கிடையாதப்பா. மனசுல எப்பொழுதுமே அவர் இருக்கணும்.
உட்கார்ந்துட்டு இருந்தாலோ எழுந்துட்டு இருந்தாலோ நடந்துட்டு இருந்தாலோ போயிட்டு இருந்தாலோ எதை பண்ணிட்டு இருந்தாலும் உங்க மனசு ஒரு கோடியில பகவானை நினைத்து கொண்டே இருக்கணும். சங்கீதம் பாட்டு பாடிட்டே இருக்க, இது இந்த ராகம், இது கன்னடா ராகம், சகரிகம பத பத சரிகான்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் மேல இப்படிதான் சொல்லணும், சகரிகான்னு தான் சொல்லணும், எப்ப வந்தாலும் அப்படித்தான் சொல்லணும், அது இந்த ரிஷபம் தான் வரணும், வேற விதமா மாற்றப்படாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, எல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்க, ஃபிட் பண்ணியாச்சு. ஆனா அவங்க என்ன பாடும் பொழுதும் அந்த ஸ்ருதி மாறுறதா, தாளம் மாறுறதா, அது பாட்டுக்கு இருக்கு. கிராமம் மூர்ச்சனை எப்படி பாடணும், எந்த சுரத்தை உபயோகப்படுத்தணும் எல்லாம் தெரிகிறது. ஆனா ஸ்ருதி போறதா, மனசு அந்த ஸ்ருதியிலேயே நிற்குமேயானால், தாளத்துல நிற்குமேயானால், கல்பனாஸ்வரம் போடக்கூடியதான திறமை அதுக்கு வறுமையானால், ஏன் உங்களை பகவான நினைக்கப்படையாது உங்க மனசு? நீங்க தூங்கினாலும் எழுந்தாலும் நடந்திருந்தாலும் ஓடுறதாலும் உலகத்தோட இன்னொருத்தரோட பேசிக் கொண்டிருந்தாலும் உங்க மனசுல ஜபம் போயிட்டே இருக்க வேண்டாமா, பகவான் நம்ம போயிட்டே இருக்க வேண்டாமா? அதை நீ மறந்தா அதான் மிருத்யுன்ட்ட. அவர் சொல்ற காலத்துல பிரமாதோவை மிருத்யுரகம் பிரவீமி, மிருத்யுன்னா வேற என்னமோங்கிற இடம் இதான் யா மிருத்யு, ஆகையால் உங்களுக்கு மிருத்யு ஆல்ரெடி இருக்கு, மரணம் வருமோன்னு பயப்படாதீங்கட்டார் அவர். ரொம்ப நாளா மிருத்யு இருக்கு, வேற ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு விசேஷமா சொல்லி, அப்படி விசேஷமாக ஒரு 3 அத்தியாயங்கள் சொன்னார். சனத்சுஜாத்தியம்னு பேரு, பாரதத்துல ரொம்ப முக்கியம். விஷ்ணு சாஸ்திரம் மாதிரி சனத்சுஜாத்தியத்துல ரொம்ப முக்கியம். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி பிரமாதத்தை அடைகிறவர்கள் மனிதர்கள், ஆனா பகவான் ஒரு நாளும் ஏமாற மாட்டாராம். யாரு? ஜனங்களுக்கு அவாவா பண்ணினதான கர்ம வினைகளை கொடுக்கும் பொழுது ஒரு ஏமாற்றமும் மாறுதலும் அவரிடத்துல ரொம்ப கேர்ஃபுல். நீங்க என்ன ஒரு தரம் நாமாவை கேட்டடா, அதுக்கு புண்ணியம் இன்னைக்கே எடுத்து வச்சு விட்டார். நாமாவ வாயால சொன்னேடா, ஒரு பலம் எடுத்து வச்சாச்சு. எல்லாவற்றையும் அப்படியே அவளை கொடுக்கிறாராம். அதிகாரிபியா, யார் கர்மாக்களை பண்ணுகிறார்களோ கர்மானுரூபம் பலம், அவாவாசு செயலுக்கு தகுந்த அளவுக்கு பலத்தை பிரயச்சன் கொடுத்து கொண்டே இருக்கார். கொடுத்து முடிச்சாச்சு சார், நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் கிடையாது அவராம். பிரயச்சன் நப்பிரமாத்யதி, ஒரு நாளும் மாறுவதில்லை, ஆகையால் ஏமாறுவதில்லை. ஆகையால் இவருக்கு அப்பிரமத்தா. பிறகு அவர் எங்கே சார் இருக்கார்? இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த நாமாக்கள்லாம் அதிஷ்டானத்தை சொல்கிறது. உலகத்தில் இருக்கிற சகல பொருள்களும் அவரிடத்துல இருக்குமே, ஏன்னா அவர் தான் எங்கேயாவது இருக்கிறாரோ? இதுதான் கேள்வி கேட்டா சாந்தோக்கிய புத்தகத்துல 8வது அத்தியாயத்துல அந்த பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு. பகவான் எங்க இருக்காருன்னு சொல்லாதீங்க, பகவான் இடத்துல இல்லாம இருக்கு. அவர் தனியா இருக்காருன்னு சொல்ல முடியாது, அவரிடத்துல தான் எல்லாம் இருக்கு. ஆனா அவர் என்ன, அவர் ஸ்வே மஹிம்னி அதவா நமஹிம்னி, தன்னிடத்துல தான் இருக்கார். தன்னிடத்துல தானே தன் சக்தியால் தான் இருக்காரே தவிர தான் இன்னொரு பொருளில் இல்லை. எல்லா பொருளும் தன்னால் உண்டாக்கப்பட்டது, தன்னால் உண்டாக்கப்பட்டதான பொருள் தான் இப்படி இருப்பார். ஆகையால் தன்னிடத்திலேயே தான் இருக்கார். ஸ்வே மஹிம்னி ஸ்திதா பிரதிஷ்டிதா ச பகவத் கஸ்மின் பிரதிஷ்டித கிதே, ஹோம வடிவமா இருக்கக்கூடியதார் இந்த பரமாத்மா எங்க இருக்கிறார் அப்படின்னு சாந்தோக்கியம் 7ஆம் அத்தியாயத்துல இப்ப சொன்ன சனத்குமாரர், அந்த சனத்குமார் நாரதர் கேட்கும் பொழுது ச பகவத் கஸ்மின் பிரதிஷ்டித கிதே, அவர் சொல்ல ஸ்வே மஹிம்னி, தன்னுடைய மகிமையிலேயே தான் இருக்கார். டேபிள்ல இருக்கார், சேர்ல இருக்கார், அல்ல உபரையில இருக்கார், பூமியில இருக்கார், இப்படி சொல்லலாம். மகிமையில இருக்காருன்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய குளோரியிலே he stands on his glory னா. இது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நான் ரொம்ப புரிஞ்ச மாதிரி ரொம்ப பேருக்கு, தமிழ்ல சொன்னாலும் இதேதான் அர்த்தம். he stands on his glory னா என்ன அர்த்தம் புரியாதே இல்ல. அப்படி அதவா நமஹிம் நீதி, அவர் எந்த இடத்துலயும் இல்லை, எல்லாமே அவர் இடத்துல இருக்கு, தன் ஸ்வரூபத்துல இருக்கார், அவ்வளவுதான் அர்த்தமே தவிர இல்லை அப்படின்னு சொல்லு. இப்படி பகவானுடைய நாமாக்களை அச்சுத பிரதித பிராண பிராணதோ வாசவானுஜ அபாம் நிதிரதிஷ்டானம் அப்ரமத்த பிரதிஷ்டிதா அப்படிங்கிற நாமாக்களை பார்த்தோம். பிறகு ஸ்கந்த ஸ்கந்ததரோ துர்யோ வரதோ வாயு வாகன வாசுதேவோ புருஹத்பாதோ ஆதிதேவ புரந்தர அப்படிங்கிற செட்ட நாமாக்கள். இதை நாளைக்கு பார்ப்போம்.